அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 27/8/2025 இன்றைய தினத்தை தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டால் நீங்க கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது. இனி அப்படி கடகராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி கடகராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், அது மட்டுமில்லாமல் கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் கூடவே ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கறந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமான சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்கள்ல அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்றதுங்க. அது மட்டுமில்லாமல் இப்போதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதாக விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்கள் சிலர் கடைகளில் வாங்கி வைத்த சிலைகளை வைத்து, சிலர் இன்னும் தாங்கள் செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள். ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம், குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது. விநாயகர் சிலை சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டில் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணியோஸ் எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம்
ஸ்தாபனம் செய்த பிறகு 1:30, 5, 3, 7, 10, 11 ஆகிய நாட்கள் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். இதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விடக்கூடாது. தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த நாள்ல எதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது. எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கடகராசினியர்கள் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள்ல கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் சுகாதிபதியான சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. உங்களுடைய எண்ணங்களை கூர்மையாக்கும் புதன் அவரோடு இணைந்திருக்கிறார். இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. 7ஆம் இடத்தை இருவரும் இணைந்து பார்ப்பதால கணவன் மனைவி உறவுகள் அதிகரிக்குங்க. செயல் ஊக்கம் பிறக்க இருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3இல் உள்ள செவ்வாய் வெற்றியை வாரி வழங்க இருக்கிறாருங்க. அதே போல் மனதில் தைரியமும் எதை எதிர்கொள்ளும் திறனும் வெற்றி பெற வைக்குங்க. குருவினுடைய பார்வையால் அஷ்டம ராகு சனியினுடைய வீரியம் மட்டுப்படுங்க. சுகஸ்தானத்தில் குருவினுடைய விழுவதால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குது. இனிமையான பிரயாணங்கள், உறவுகளோடு கலந்துரையாடல், விருந்து கேளிக்கை முதலிய விஷயங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு வேலையை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான சூழ்நிலை அமைய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்த காரியங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 2இல் சூரியன், கூடவே கேது இருக்கிறார். வாக்குஸ்தானம் என்பதால் தவறான வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் பேசிவிடும் வாய்ப்பு உண்டு. எனவே பேச்சில் கவனம் தேவைங்க. உறவினர்களிடத்தில் சுமூகமான பேச்சு தேவை. 8ஆம் இடம் சற்று சிக்கலாக இருப்பதால் கஷ்டங்களை நாம வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த பிரச்சனையிலும் நிதானமாக அணுகுமுறை நல்லதுங்க. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களில் ஈடுபடுவது நல்லதுங்க. அதே போல புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைய நாளில் விநாயகர் பெருமானை வழிபட்டு விட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க. அம்பாளின் அருள் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.